நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கையுடைய மனிதனுக்கு அழகு. நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். கண் திறந்து காணும் கனவாய் வாழ்நாள் முழுவதும் கிணற்று தவளையாய் முடங்கி கிடக்காதே. தேவையற்றதை ஒதுக்கி தனித்துவம் பெற்று மேலே வா. பிறருக்கு செய்யும் தீமை நமக்கு நாமே செய்து கொண்டவையாகும். நன்றி மறக்கும் பாவத்தை தெய்வம் மன்னிக்காது. ஆலயங்கள் மனச்சுமையை இறக்கி வைக்கும் சுமைதாங்கிகள். பிரார்த்தனையில் ஈடுபட செலவு செய்ய வேண்டியதில்லை. 21ஆம் தேதி தை மாதம் 2025ஆம் ஆண்டு. புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர் செல்வி அபிஷா விகாஸ் ரூபன். இவரால் இப்பணிகளுக்காக 100 சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவனம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது. நன்றி.